வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஆனால் அந்த ஜோதிட குறிப்பு மிகவும் முக்கியமானது. இதை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் இந்த ஜாதகத்தில் ஒரு கிரகமும் ஆட்சியில் இல்லை, உச்சத்தில் இல்லை, இந்த ஜாதகம் நல்ல அமைப்பில் இல்லை என நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் அந்த ஜாதகர் கோடிக்கணக்கான ரூபாய்களை தன்னுடைய உழைப்பால் சேகரித்து கொண்டிருப்பார். நமக்கே கன்ஃபியூஸாக இருக்கும், என்னடா இது, ஜாதகத்தில் எந்த விதமான யோக அமைப்பும் தெரியவில்லை, ஆனால் இவர் இவ்வளவு சம்பாத்தியம் செய்து கொண்டிருக்கிறார் என நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் வந்துவிடும். ஜோதிடத்தின் மீதே ஒரு டவுட் வந்துடும். அப்படிப்பட்ட அந்த ஜாதகருக்கு மறைமுகமான யோகங்கள் என நிறைய யோகங்கள் இருக்கின்றன, ஷார்ட்கட் யோகங்கள். அந்த யோகங்களில் ஒன்றைத்தான் நான் இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தில் ராகு எந்த வீட்டில் வேண்டுமானால் இருக்கட்டும், ராகு பகவானுக்கு முன்னாலும் ராகு பகவானுக்கு பின்னாலும் கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகர் ராகு பகவானுடைய தசா காலத்தில், ராகு பகவானுடைய புத்தி காலத்தில் பெரும், அதாவது ராகு பகவான் தசா என்பது வருவதற்கு காலதாமதம் ஏற்பட்டால், ராகுவான் புத்தி என்பது ஒவ்வொரு கிரகத்தினுடைய தசா காலத்தில் வரும். அந்த புத்தி காலங்களில் ஏராளமான பொருள்களை ஈட்டி விடுவார்கள். அந்த ராகுவானுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கிரகம், பின்னால் இருக்கக்கூடிய கிரகம், அதாவது முன் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம், பின் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம். ராகுவான் 10 இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். 9 கிரகங்கள் இருக்கின்றன, 10 கிரகங்கள் இருக்கு. இந்த கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஆட்சியில் இருந்தாலும் சரி, உச்சத்தில் இருந்தாலும் சரி, அஸ்தமனமாக இருந்தாலும் சரி, வக்கரமாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் அந்த ஜாதகர் யோகத்தை அடைவார், கோடிக்கணக்காக கொட்டி குவிப்பார். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது ராகு என பாருங்கள். ஆனால் காலம் என்பது கனிய வேண்டும். அது உடனடியாக நடந்து விடாது. அது நடக்கும் நேரத்தில் நடக்கும். ஆனால் மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.